வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ஆஜி பாலாஜி அவர்கள் டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க கருப்பு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கருப்பு படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் கேரளாவிலேருந்து ஒரு அப்பா அவருடைய பொண்ணு கூட்டிட்டு அவருடைய பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வராரு. அதுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு மேஜரான ஆப்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணணும் அப்படின்னா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணலைன்னா அவருடைய பொண்ணு இறந்துருவாங்க. அதனால் ஊர்லேருந்து வரப்பவே 60 பவுன் தங்கத்தை எடுத்துகிட்டு வராரு. சென்னைக்கு வந்து இறங்கினதுமே 2 திருடங்க அவருடைய பேக்கை திருடிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த திருடங்களையும் பிடிச்சி நகையும் மீட்டுறாங்க. ஆனால் நகையை நாங்கள் உங்ககிட்ட நேரடியாக தர முடியாது, இதை கோர்ட்டில் போய் தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் கோர்ட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு வக்கீலாக இருக்க பேபி கண்ணன் என்னும் ஆஜி பாலாஜி அவர்கள்கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் ஆஜி பாலாஜி அவர்கள் கோர்ட்டில் வாதாடுறாரு. ஆனால் வாய்தான்னு நாட்கள் உருண்டோடுதே தவிர அவருடைய நகை அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவருடைய நகை கிடைச்சாதான் அவரோட பொண்ணோட உயிரை காப்பாற்றவே முடியும். கடைசியாக தான் அவருக்கு தெரிய வருது, ஆஜி பாலாஜி அவர்கள் இத்தனை நாளாக நம்மளை ஏமாத்திருக்காரு அப்படின்னு. தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஜி பாலாஜி அவர்கள்கிட்ட சண்டை போட ஆஜி பாலாஜி அவர்களும் கோர்ட்லேருந்து எப்படி நீ நகையை வாங்கிடுற அப்படின்னு பார்த்துட்ற அப்படின்னு சவால் விட்டுட்டு போயிடுறாரு. கடைசியாக இருந்த எல்லா நம்பிக்கையும் போய் அந்த மனுஷன் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த கருப்புசாமி கோயிலில் கருப்புசாமிக்கு மிளகா இடித்து அதை மேலே பூசி வேண்டுகிறாரு, என் பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு. அதுக்கப்புறம் கடவுள் கருப்புசாமியான நம்ம சூர்யா அவர்கள் களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, கடவுள் மனிதனா மாதிரி தன்னுடைய பக்தனுக்காக இந்த மாதிரி சம்பவங்களையும் உதவிகளையும் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஆஜி பாலாஜி அவர்கள் கருப்பு படத்தை ரொம்பவே சூப்பராக செதுக்கி கொடுத்துருக்காரு ஒரு சிற்பமாக. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் ஆஜி பாலாஜியோடைய அந்த வில்லனிசம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஜி பாலாஜி அவர்கள் அவருடைய வில்லன் கேரக்டர் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு. எதிர்த்து நிற்கிறது கடவுளாக இருந்தாலும் நான் ஒரு கை பாப்பண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் வர ஃப்ரேம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு விண்டேஜ் சூர்யாவே பார்த்த மாதிரி இருக்குது. த்ரிஷா அவர்கள் வரக்கூடிய எல்லா சீன்லையுமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. டைரக்டர் ஆஜி பாலாஜி அவர்கள் எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்திருக்க அந்த ஃபேண்டசி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டலாக ஆஜி பாலாஜி அவர்கள் டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க கருப்பு படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தரமான கமர்ஷியல் ஃபேண்டசி ஆக்ஷன் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கருப்பு படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமான ஒரு படம். எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் இந்த படம் 100% கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதுலேயே சூர்யாவோட தரமான ஒரு கம்பேக் படம்னா அது இந்த படம் தான். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.